ஆகஸ்ட் 3 இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு பெண்களின் நட்பை பத்தி கொஞ்சம் பேசலாமா? காலம் காலமா ஏன் இந்த பெண்களின் நட்பு கொண்டாடப்படல? சங்க இலக்கியத்துல இருந்து நம்ம பாக்குறோம். தலைவியின் துயரத்தை துடைச்சு ஆறுதல் சொல்ற தோழிகள் இருக்காங்க. ஆனா பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் போல ஆண்களின் நட்பு மட்டும்தான் பெருசா பேசப்பட்டிருக்கு. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லைன்னு கணவன் மட்டுமே தன்னுடைய உலகம்னு பெண்கள் நினைக்கிறது இது காரணமா? கண்டிப்பா இதுல ஒரு குடும்ப அரசியல் இருக்கு. அன்பு அரவணைப்பை எதிர்பார்த்து உழைப்பு சுரண்டல் மன உளைச்சல்னு தவிக்கிற பெண்கள் ஏராளம். குடும்ப சூழல் இருந்தாலும் தனிமையில தவிக்கிற மனசுக்கு ஒரு தோழி கண்டிப்பா தேவை. கணவர் மட்டுமே துணைன்னு இருக்காம தனக்கான நட்பு வட்டத்தை உருவாக்குங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் நட்புல இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சமன்பாடு அடையுதுன்னு அறிவியல் சொல்லுது. குழுவா செயல்பட்டா குடும்ப உறவுகள் மனநலம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். 2 பெண்கள் சேர மாட்டாங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் பொறாம ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற பொது புத்திய உடைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தோழி இருக்காங்களா? இல்ல ஒரு நட்பை மிஸ் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. பெண்களின் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கொண்டாடுவோம், மகிழ்ந்திருப்போம். உங்க எல்லாருக்கும் ஹெர் ஸ்டோரிஸின் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.